மார்க்கெட்டில் வெறும் 10 ரூபான்னு வாங்கிட்டு வந்தாங்க அந்த மஞ்சள் பூசணிக்காய். இந்த ஒரு துண்டு எவ்வளோ மேஜிக் பண்ணுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? இதில் அவ்வளோ சத்து வந்து இருக்குங்க. விட்டமின் ஏ, சி, இ, ஃபைபர், பொட்டாசியம் சொல்லிகிட்டே போகலாம். அவ்வளோ சத்து வந்து இருக்குது. இது குழந்தைகளுக்கு நம்ம கொடுத்துட்டு வரும்போது அவங்களுக்கு கட் ஹெல்த் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுதுங்க. கான்ஸ்டிபேட்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணுது, விஷனை பூஸ்டப் பண்ணுது, போன் க்ரோத்துக்கு, ஓவரால் க்ரோத்துக்கு, ஹார்ட் ஹெல்த்துக்கு, ஸ்லீப்பிங்க்கு எவ்வளோ இருக்குது தெரியுங்களா? அவ்வளோ சொல்கிறாங்க பீடியாட்ரிஷியன். இதை வந்து நம்ம குழந்தைகளுக்கு பியூரியாக ஒரு 7 மந்த்லேருந்து கொடுத்துட்டு வரும்போது அவங்களுக்கு ஸ்டமக் ரிலேட்டடான ப்ராப்ளம் எதுவுமே அவங்களுக்கு வராது. இது நான் என் பொண்ணுக்கு 7 மந்த்லேருந்தே கொடுக்க ஆரம்பிச்சிட்டேங்க. இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இட்லி குண்டால் வச்சு ஸ்டீம் பண்ணி அந்த ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு பல்ப்பை மட்டும் நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி அப்படியே கொடுங்க. இது வந்து கொஞ்சம் வளர்ந்த குழந்தைகளாக இருந்தாங்க சாப்பிட்லன்னா இது தோசை மாவில் கலக்கி கூட நீங்கள் கொடுக்கலாம். சப்பாத்தி மாவில் போட்டு சப்பாத்தியாக கூட கொடுக்கலாம். இது எப்படி வேணால் குழந்தைகளுக்கு கொடுத்துருங்க. வாரத்தில் 2 டைமாவது நான் என் பொண்ணுக்கு இதை நான் கொடுத்துருவேங்க. ஏன்னா இதில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது. நம்ம ஊரில் ஈஸியாக கிடைக்கிறதுங்க இதை விட்டுட்டு நம்ம காஸ்ட்லியெல்லாம் நம்ம குழந்தைக்கு செஞ்சு கொடுக்கணும் அவசியமே கிடையாது. இதுலேயே இவ்வளோ சத்து இருக்கும்போது எதுக்குங்க வேறெல்லாம் வாங்கணும்? லைட் எல்லோவாக இல்லாமல் இந்த மாதிரி டார்க் எல்லோவாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. அது வந்து டேஸ்ட் இருக்காதுங்க. இந்த மாதிரி இருக்கிறது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும், கொஞ்சம் இனிப்பாக இருக்கும். குழந்தைங்க வந்து இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணி கொடுத்தாலே போதுங்க, சாப்பிட்டுக்குவாங்க. என் பொண்ணு இப்படி கொடுத்தாலே சாப்பிட்டுக்குவா. இதில் எதுவும் மசாலாலாம் போட்டு கொடுக்கணும் அவசியமே கிடையாது. நீங்களும் உங்கள் குழந்தைக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க. இந்த மாதிரி வீடியோஸுக்கு என்னை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய். சொல்லு பாய். பாய்.